கடவுள் சொன்ன சாவு என்பது ஆன்ம சாவு. இயேசு சொல்வார் அல்லவா, உடலை மட்டும் அழித்து ஆன்மாவை அழிக்க முடியாதவர்களுக்கு அஞ்சாதீர்கள், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்று சொல்வார் அல்லவா. அதுபோன்ற கடவுள் என்றால் உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவர் தான் கடவுள். அதுல மூணாவது ஒன்று இருக்கு, அதுதான் நாம் எல்லாம் மறந்துடும். எது என்றால் ஆன்மாவை படைத்து ஆன்மாவை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவையும் அழிக்க வல்லவர், அதுதான் கடவுள். அங்கதான் வேறுபடுகிறோம். இந்து மதத்துல கடவுளால் ஆன்மாக்களை படைக்க இயலாதாம். ஆன்மாக்கள் தானாக தோன்றிவிட்டன கலை போல். ஆனால் தங்களை அழித்துக் கொள்ள விரும்ப வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகும் மதம் தான் அந்த மதம், இந்து மதம். அந்த இந்து மதத்துல அப்ப யார் கடவுள்? ஆன்மா படைக்கிறாலே இல்ல அப்படிங்கல, அங்க கடவுள்னு சொல்றாங்களே அதெல்லாம் யார்? அந்த கடவுள் எல்லாம் மனிதர்களுக்கு உதவும் நபர்கள். நான் கூட இப்ப 10 பேருக்கு நல்ல உதவி செஞ்சேன்னா உடனே அந்த 10 பேர் என்ன பார்த்து கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் தான் இந்து மதம். அதான் குலதெய்வம் என்றெல்லாம் சொல்லுவோம். குலதெய்வம் என்ன? அந்த குடும்பத்தில் மூத்தவர்கள் முன்பொரு காலத்தில் இறந்தவராக இருப்பார். அவர் அந்த குடும்ப வாரிசுகளை காப்பாற்றி வருகிறார். அப்படின்னா என்ன? இவர்கள் வேண்டுவதையெல்லாம் செய்து தந்து இவர்களை காப்பாற்றுவதாக அவர்கள் நம்பி அதை வழிபடுகிறார்கள். அதை கடவுள் என்று மரியாதையாக அழைக்கிறார்கள். அது கடவுள் அல்ல. அந்த மூதாதையர் ஆன்மாவை படைத்தவர் அல்ல. அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கறது தப்பு இல்ல. கடவுள்னு கொடுங்க, கடவுளோட பெரிய பேர் இருந்தாலும் கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. எங்க நம்ம தப்பு செய்யற மாதிரி ஆயிடுது இந்து மதத்துலனா, கடவுள் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததால் நான் இயேசு போதித்த அந்த உறவு வேண்டாம் என்று நான் சொல்வதாக பொருள்பட்டு விடுகிறது. ஆனால் குல தெய்வங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதெல்லாம் என்னன்னா மரியாதை கொடுப்பதற்காக வைத்துக் கொள்ளும் விஷயங்கள். உதாரணத்துக்கு கத்தோலிக்க மதத்தில் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான சுருவங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான வடிவம். இவர்களெல்லாம் புனிதர் என்று அழைப்பார்கள். அந்த புனிதர் என்ன செய்கிறாரோ அதுதான் இந்த இந்து மத கடவுளும் செய்கிறார்கள். இந்த புனிதர்கள் எல்லாம் கத்தோலிக்க மதத்தை பொறுத்தவரை கடவுள் அல்ல. அவர்கள் கடவுளிடம் வரம் பெற்று இருக்கிறார்கள். அதாவது வல்லமை, மனிதர்களுக்கு உதவுவதற்கு தேவையான வல்லமையை வரமாக பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால் அவர்களாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டதால் கடவுள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம் தான் அது. ஆம்னிபொட்டன்ஸ் என்று சொல்வார்கள். எதை வேண்டுமானாலும் செய்யும் சக்தி படைத்தவர்கள். அவர்களை கடவுள் என்று கத்தோலிக்க மதத்தில் அழைப்பதில்லை, புனிதர்கள் என்று அழைக்கிறோம். அது வேற விதமா அழைக்கிறோம்னா கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கலாம். அது ஈஸியா புரியும் மக்களுக்கு. அது கத்தோலிக்க திருச்சபையில் இன்னும் அது மாதிரியான ஒரு பிரகடனம் செய்யவில்லை. அதுதான் செய்ய, அதாவது இதுல இருக்கு, மறைக்கல்வி நூலில் இருக்கிறது. அதை அழைப்பதும் பழக்கத்திற்கு கொண்டு வரவில்லை. அதனால் இவர்கள் எல்லாம் நாம் கடவுள் என்று அழைப்பதில்லை. கடவுளின் பிள்ளைகளும் கடவுள்கள் தான், ஆனால் படைத்த கடவுள் அல்ல. அதுபோன்றுதான் இந்து மதத்தில் உள்ள குலதெய்வமாக இருந்தாலும் சரி. இந்து மதத்தில் குலதெய்வம் இல்லை ஆக்சுவலா, இருந்தாலும் இந்திய மதங்கள்னு சொல்லுவோம். அல்ல தமிழ் கலாச்சாரப்படி குலதெய்வ வழிபாடு இருக்கிறது. அந்த குலதெய்வ வழிபாடு என்பது கடவுளை வழிபடுவதல்ல. நம் முன்னோர்கள் ஒருவரை மதித்து அவரிடம் உதவி கேட்கிறோம், அது தவறே இல்லை. அது சொல்லுவாங்க மற்ற கிறிஸ்தவர்லாம், ஐயோ உருவ வழிபாடு செய்றீங்க, சிலை வழிபாடு செய்றீங்க அப்படி இப்படி எதுவுமே சொல்லுவாங்க. அது வேற கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் அல்ல. அதாவது மறைக்கல்வியை உண்மையாக புரிந்து கொண்ட கத்தோலிக்கர்கள் அல்ல. அதனால பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் கூட பெயர் மாற்றம் செய்யாமலேயே திருமுழுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள். ஏன்னா அந்த பெயர் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, நம்முடைய மனசுதான் முக்கியம். என்ன மனது? கடவுளிடம் உறவு கேட்கிறோமா இல்லையா? உங்களால் கடவுளிடம் உறவு கேட்க முடியும். அதாவது நீங்கள் கடவுளிடம் உறவு கேட்கக்கூடிய நபராகவோ உறவு கேட்க விரும்பும் நபராகவோ இருந்தால் அது கடவுளுக்கு போதும். அதுதான் பிரச்சனை. நாம் கடவுளுடைய உறவை விரும்புகிறோமா? கடவுள் யாரு? நம்மை படைத்த கடவுள். இங்க உள்ள எந்த கடவுள் உதவி செய்யற கடவுள்லாம் இல்லை. நீங்க இந்த இந்திய மதங்களில் எந்த கடவுளை எடுத்தாலும் அவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்பவர்கள். அதிலேயே நாம் பழகிவிட்டோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இயேசுவும் உதவி செய்பவர் என்று பார்க்க தொடங்கிவிடுகிறோம். இயேசுவை உதவி செய்பவர் என்று நாம் பார்க்க தேவையில்லை, பார்க்க கூடாது என்று கூட சொல்லலாம். அவர் உதவி செய்கிறார். அவர் எப்படி உதவி செய்கிறார் என்றால், நாம் பிறப்பதற்கு முன்பே நமக்கு என்னென்ன தேவை என்று நிர்ணயித்து முடிவெடுத்து தேவைகளை முன்கூட்டி தந்து விடுகிறார். தந்துவிட்டு நம்முடைய பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். என்ன பதில்? அவர் குடும்பம் வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் அவர் நம்மை படைத்ததற்கு அவர் எதிர்பார்க்கும் பதில். குடும்பம் வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், எனக்கு மேற்கொண்டு அதை கொடு இதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், லஞ்சம் வாங்குறவர் போல. ஆனால் பதிலை சொல்ல மாட்டேங்கிறோம். அதனால் இயேசு என்ன செய்கிறார் என்றால் சிலுவையில் தொங்குகிறார். சிலுவையில் தொங்குவதற்கும் நமக்கு உதவுவதற்கும் என்ன தொடர்பு
என்று நாளை பார்க்க இருக்கிறோம்.